நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. உள்ள போலாம் வாங்க. பாட்டி என்னம்மா? வாங்கப்பா. யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க உட்காருங்க. பரவாயில்ல, இந்தாங்க. பத்மினி, நீ போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வாமா. சரிங்க பாட்டி. வேண்டாம்மா, இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். டே பவி, 2 பேரும் கொஞ்சம் கீழே வாங்க. வரேன் பாட்டி. வாங்க மாப்பிள்ள. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கேன் மாப்பிள்ள. ஏமா, இப்போ வலி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் நல்லா இருக்கேன். அண்ணா அண்ணி அம்மாவெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா இருக்காங்கம்மா. உங்க அண்ணி தான் உன்னை பக்கத்துல இருந்து பாத்துக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்ப கூட கிளம்பி வரேன்னு தான் சொன்னா. அப்புறம் அம்மு ஸ்கூல்ல இருந்து சீக்கிரம் வந்துருவா, அவளை பாத்துக்கமான்னு நான் தான் அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அதனால என்ன சம்பந்தி, அவங்க வந்துதான் பவிய பத்திரமா பாத்துக்கணுமா என்ன? நாங்க பாத்துக்க மாட்டோமா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலம்மா. அண்ணி வந்து பாக்கலையேன்னு இவங்களுக்கோ இல்ல உங்களுக்கோ சங்கடமா இருக்க கூடாது இல்லையா? ஐயோ மாமா, நாங்க யாரும் தப்பா நினைக்கல, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. அப்புறம் உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் பவித்ராவுக்கு தாலி பிரிச்சு கோக்கல. எதிர் வீட்டுக்காரங்க கேட்கும் போதுதான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. பவியோட அம்மா இருந்திருந்தாங்கன்னா முறையா நடக்க வேண்டியதெல்லாம் நடந்திருக்கும். நடந்த பிரச்சனையில நானும் மறந்துட்டேன் சம்பந்தி. சம்பந்தி, ஒரு நல்ல நாளா பார்த்து பண்ணிடலாம். அதுக்கு என்ன, நாளைக்கே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்னமா நினைக்கிறீங்க? தாராளமா பண்ணிடலாம் சம்பந்தி. பவித்ரா, உனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்லையே? இல்ல பாட்டி. அம்மாடி, கஷ்டமா இருக்குன்னா இன்னொரு நாள் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நாளைக்கே பண்ணிக்கலாம். மாப்பிள்ள, நீங்க என்ன சொல்றீங்க? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க மாமா. நம்ம வீட்டுல விசேஷம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு, ஜாம் ஜாம்னு பண்ணிடலாம். மாப்பிள்ள, இத பொண்ணு வீட்டுல தான் நடத்தணும். ஏன் இங்க பண்ணா என்ன, இங்கே பண்ணிடலாமே. அது டேய், முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லடா? ஓச்சுடா, அது வேற ஒண்ணு. மாப்பிள்ள, பவித்ராவை இன்னைக்கே வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைக்கிறேன். அவ அங்க வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டுமே. என்னது 2 நாளா? ஐயோ, அதெல்லாம் முடியாது மாமா. காலையில வருவோம், ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துருவோம். என்ன மாமா, அக்கா விட்டு பிரிஞ்சிருக்க முடியலையா? என்னப்பா அப்படி பாக்குறீங்க? இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு உன் முகத்துல சந்தோஷத்தை பாக்குறம்மா. அப்பா, நாளைக்கு கோர்ட்ல கேஸ் ஹியரிங்க்கு வருது. அதனால அங்க போக வேண்டியது இருக்கு. அதனால காலையில எல்லாரும் சீக்கிரமே புறப்பட்டு வரோம். அதுக்கப்புறம் வேணா நான் 2 நாள் அங்க இருந்துட்டு வரேன். சரிம்மா, அப்படியே பண்ணிக்கலாம். உடம்ப பாத்துக்கோமா. அப்ப நான் கிளம்புறேம்மா. வர சம்மந்தி. போயிட்டு வாங்க. வரமாப்ல. வாங்க மாமா. வரமா. சரிப்பா. வா போலாம் பவி. பத்மினி, பவி பவி, இந்த 2 நாள் ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டு காலையில போயிட்டு ஈவினிங் வந்துடலாம். என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? வேணும்னா நீங்களும் அங்க என் கூடவே இருங்க. அப்படிங்கிற? ஓகே. யாருங்கிற விவரத்தை நான் சொல்லி தெரியறதை காட்டியும் உங்கள் அம்மா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை கேட்டே ஆடி போயிட்டீங்களே. உங்கள் வாழ்க்கையோட ஒட்டுமொத்த கதையும் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியல. உங்கள் அம்மா கிட்ட சாத்தியன்னு ஒருத்தன் வந்துட்டு போனான்னு சொல்லுங்கள். அவர் யாருமான்னு கேளுங்க. பிரபு, பிரபு,
என்னடா சாப்பிடாம எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லம்மா. வேற என்ன? அம்மா, நம்ம சொந்த ஊர் எது? ஏன்? சொல்லுமா. சித்தூர். அம்மா, நம்ம நெருங்கின சொந்தக்காரங்க அங்க யாராவது இருக்காங்களா? என்னாச்சு உனக்கு? இத்தனை வருஷம் இல்லாம இன்னைக்கு சொந்த ஊர் எதுன்னு கேக்குற? சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களான்னு கேக்குற? காலையில ஆபீஸ்க்கு ஒருத்தர் வந்திருந்தாரு. அவரு என் சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை பக்கத்துல இருந்து பார்த்து அனுபவிச்ச மாதிரியே அவர் பேசினாருமா. அவரை யாருன்னு கேட்டேன். என்னை பத்தி நான் சொல்றதை விட உங்க அம்மா சொன்னாதான் சுவாரஸ்யமா இருக்குன்னு சொன்னாருமா. அதான் கேட்டேன். பேர் என்னன்னு சொன்னாரு? சாத்தையன். என்னம்மா, பேரை கேட்ட உடனே தடுமாறுற? அப்படி யாரையாவது உனக்கு தெரியுமா? இல்ல, அப்படி யாரையும் எனக்கு தெரியாது. இத பாரு பிரபு, யாரோ பணம் பறிக்கிறதுக்காக நம்மள பத்தி நல்லா விசாரிச்சுட்டு உன்னை ஏமாத்த பாக்குறாங்க. நீ ஏமாறாத, ஜாகிரதையாரு, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். வந்தவன் பணம் பறிக்கிறவ மாதிரி தெரியலையம்மா. பின்ன எப்படி தெரிஞ்சுதான்? நீ என்னை பிரிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தா எப்படி ஒரு ஏக்கத்தோட பாப்பியோ அப்படி ஒரு பாசத்தோட பார்த்தாருமா. அவனோட நோக்கம் பணம் பறிக்கிறதா இருந்தா நான் ஒரு குடும்பத்துக்கு உதவி பண்ண, இப்போ கஷ்டப்படுறேன், பணம் கொடுன்னு கேட்டுக்கலாம்ல. ஆனா அவர் கேட்கலையே. வாய திறந்து பணம்னு கேட்காம உன்னை ஏமாத்தி வேஷம் போட்டிருக்க கூடாதா? இல்லம்மா, அவர் என்கிட்ட பாசமா தான் பேசினார். ஓ, அப்ப நான் சொல்றத நம்பல, அவன் சொல்றத நம்புற, அப்படித்தானே? ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. இத பாரு பிரபு, நீ நல்லா இருக்கணுங்கிறதுல என்னை விட வேற யாருக்கும் அக்கறை இருக்க முடியாது. அப்படி யாருக்காவது அக்கறை இருந்துச்சுன்னா அது உண்மையா இருக்க முடியாது. எப்படி நான் நம்பி ஏமாந்து போனேனோ அது மாதிரி நீயும் நம்பி ஏமாந்து போகாத. சும்மா பேசுனதே பேசிட்டு இருக்காதயா. அவன் தான் முடியாதுன்னு சொல்றான்ல, வர வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு ஏன் தகராறு பண்ணிட்டு இருக்க? சரி சரி, நீ அங்க போகாத, நான் வந்து பேசிக்கிறேன். முதல்ல போன வையா. மேடம் மேடம், யாருமா நீ? என்ன வேணும்? நான் என் பொண்ணை பார்க்கணும். உன் பொண்ணா? யார் அவ? நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்களே பிரியா, அவதான். ஓ, அந்த கொலைக்காரியா? ஐயோ, என் மகளை கொலைக்காரின்னு சொல்லாதீங்க மேடம். கொலைக்காரின்னு சொல்லாம பாரத பிரதமர்னு சொல்றியா? முடியாதுமா, இப்பெல்லாம் பார்க்க முடியாது. மேடம், கொஞ்சம் தயவு பண்ணுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் வர நேரம் நீ இப்படி வந்து பார்த்தேன்னு தெரிஞ்சா எங்களுக்கு தான் பிரச்சனை. போ போ, நாளைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வருவோம், அங்க வச்சு பாத்துக்கோ. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மேடம், தயவு பண்ணுங்க மேடம். பார்த்த ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேங்க மேடம். இங்க பாருமா, பார்த்தோமா வந்தோமான்னு இருக்கணும். தேவையில்லாம கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லைங்க மேடம், போய் பாரு. ரொம்ப நன்றி. ஐயோ, இப்ப எதுக்கு ஒப்பார வச்சிட்டு இருக்க? ஏண்டி இப்படி பண்ண? சும்மா பொழுது போல, அதான். பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. இவ்வளவு திமிரா பேசுறியேடி. சொல்லுடி, ஏண்டி இப்படி பண்ண? மா, சும்மா நோய் நோய்ங்காத.
இப்ப எதுக்கு இங்க வந்த அத சொல்லு. நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? உங்க மாமாவை பார்த்து பேசிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனேன். அதுக்குள்ள ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணி நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட? இங்க பாரு, உனக்கு வேணா உன் புருஷன் செத்தது சந்தோஷமா இருக்கலாம், உன் பொண்ணு கல்யாணம் நின்னதும் சந்தோஷமா இருக்கலாம். ஆனா எனக்கு அப்படி இல்ல. என் அப்பா செத்தது துரோகம், என் கல்யாணம் நின்னது தலகுனிவு, அவமானம். சோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு என்ன பொணமா வாழ சொல்றியா? வாழற வாழ்க்கை சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் சங்கடத்தை கொடுக்க கூடாது. என்ன பண்ணா சந்தோஷம் கிடைக்கும்னு நினைச்சேன். என் அப்பாவை உள்ள தள்ளின பவித்ரா கதையை முடிச்சாதான் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு என் மனசு சொல்லுச்சு. அதான் அவளை முடிக்க சொல்லி ஆளை ஏற்பாடு பண்ணேன். கவலைப்படாத, இந்நேரம் அவ கதை முடிஞ்சிருக்கும். அடி பாவி, அடுத்தவங்க வாழ்க்கையை முடிக்க பாத்தியே, இப்ப உன் வாழ்க்கைய முடிய போகுதே, அத நினைச்சு பாத்தியா? உன் மனசுல இவ்ளோ கொலவெறி இருக்குன்னு எனக்கு தெரியாம போச்சு. தெரிஞ்சிருந்தா நான் உன் மாமாவை பார்க்க போயிருக்கவே மாட்டேனே. உன் கல்யாண விஷயமா உன் மாமாவை பார்க்க போறேன்னு நான் சொன்னப்போ எதுவுமே சொல்லாம நீ தலைய ஆட்டுனப்போ நான் தப்பு கணக்கு போட்டுட்டேன். கல்யாணம் நின்ன சோகத்தை மறந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசையில இருக்கிறேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு பாவத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலையேடி. இப்ப நான் என்னடி பண்ணுவேன்? அம்மா, நான் சொல்ற மாதிரி சரியா? சொல்லு, நான் என்ன பண்ணணும்? நேரா பவித்ரா வீட்டுக்கு போ. அங்க அவளோட பொணம் இருக்கும். அவளுக்கு பெரிய மலர் மாலை போட்டுட்டு அந்த வீட்ல இருக்க அத்தனை பேரோட கதையும் முடிச்சிட்டு வா. அடி பாவி, நீ இருக்கிற இடம் எதுன்னு தெரியாம இப்படி கொலவெறி புடிச்சு பேசுறியே, உன் மனசுல கொஞ்சம் கூட பயமே இல்லையாடி? பயமா? பயந்தா இந்த உலகத்துல வாழவே முடியாதுமா. பயந்ததுனாலதான் என் அப்பா இந்த உலகத்தை விட்டு போயிட்டாரு. பயப்படாம துணிச்சலா வர்றது வரட்டும் நினைச்சிருந்தாருனா இன்னைக்கு எங்க அப்பா உயிரோட வெளியில உலாவிட்டு இருந்திருப்பாரு. பயம்தான் ஒரு மனுஷனை கொல்லும், அது உனக்கு தெரியுமா? முதல்ல போ, எனக்கு எதுவும் ஆகாது. உங்க அப்பா தப்பு பண்ணி உள்ள போனப்போ நான் கவலைப்படல, உன் தம்பி தப்பு பண்ணி உள்ள போனப்போ நான் கவலைப்படல. ஆனா நீ ஒரு பொம்பளை புள்ள, நீ இப்படி தப்பு பண்ணிட்டியேன்னு நினைக்கும் போது என் மனசே கலங்குதுடி. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அதை கெடுத்துட்டு இப்படி நிக்கிறியடி. உன்னையா என் வயித்துல சுமந்தன்னு நினைக்கும் போது என் வயிறே எரியுதுடி. இத பார், இங்க புலம்புறத விட்டுட்டு வேற பொழப்பு இருந்தா போய் பாரு. போமா. இப்ப நீ போறியா இல்லையா? இல்லனா சொல்லு. நாளைக்கு கோர்ட்ல நீதிபதி கேக்குறப்ப என் அம்மா செய்ய சொல்லிதான் ஆளை ஏற்பாடு பண்ணேன்னு உன்னையும் உள்ள தூக்கி போட்டுருவேன். என்ன சொல்ற? உன் மேல பாவப்பட்டு உன்னை பார்க்க வந்து பாரு, எனக்கு இது தேவைதாண்டி. நீ இதையும் சொல்லுவ, என்னமும் சொல்லுவ. ஏமா, என்கிட்ட 2 வார்த்தை பேசணும்னு சொல்லிட்டு 20 நிமிஷமா பேசிட்டு நிக்கிற. மேடம், என் பொண்ணை காப்பாத்துறதுக்கு வேற வழியே இல்லையா மேடம்? என்கிட்ட கேட்டா பொண்ணுங்களை வளர்க்குற விதத்துல வளர்க்கணும், தற்கொலைத்தனமா வளர்த்தா இப்படிதான். இங்க அழுகிறத விட்டுட்டு போய் நல்ல வக்கீல பார்த்து வெளியில எடுக்கிற வழிய பாரு. வா வாமா, அவளை வந்து பாத்துக்கலாம் வா. அம்மா, நீ மட்டும் வக்கீல வச்சு என்ன வெளியே எடுத்துட்டனா அந்த தேவ் வீட்டுல இருக்க அத்தனை பேரோட கதையும் நான் முடிச்சிடுவேன். போட்டோல இருக்கவரை இங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லம்மா, தெரியல, நான் பார்க்கல. கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லம்மா, பார்க்கல. சரிங்க.
இந்த போட்டோல இருக்கவரை பாத்திருக்கீங்களாப்பா? இல்ல பார்த்ததில்ல. இந்த பக்கம் தான் குடியிருக்காருன்னு சொன்னாங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இல்ல பார்த்ததில்ல. சார், இந்த போட்டோல இருக்கவரை பாத்திருக்கீங்களா? இல்லம்மா நான் பார்க்கல. இந்த பக்கம் தான் வீடுன்னு சொன்னாங்க. இல்லம்மா நான் எங்கேயும் பார்க்கலம்மா. ஐயோ, யாரு அம்மா இங்க வந்து மயக்கம் போட்டு இருக்காங்க? ரொம்ப நேரமா இந்த பக்கமே ஐயோ, யாரு ஒண்ணுமே புரியல. இப்படி மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? யாராச்சும் ஆட்டோ கூப்பிடுங்க. கூப்பிடு ஆட்டோ கூப்பிடுங்க. ஆட்டோ 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 ஒரு நிமிஷம் நிப்பாட்டுப்பா. இங்க ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். நான் வரலப்பா, தேவையில்லாம போலீஸ் கேஸ் ஆகும். நீங்க வேற என்ன பாத்துக்கங்க. அண்ணா நிப்பாட்டுங்கண்ணா ப்ளீஸ் அண்ணா. அண்ணா ஒரு அம்மா மயக்கம் போட்டு கிடக்குறாங்கண்ணா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போகணும், வரீங்களா? என்னங்க வர்றீங்களான்னு கேட்குறீங்க, வாங்க போகலாம். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. ஏங்க அந்த அம்மா கையில இந்த போட்டோ இருந்துச்சு, இந்த போட்டோல இருக்கிற மாதிரியே இருக்கீங்க. யாருங்க நீங்க? இது நீங்க தானே? பாருங்க. அம்மா என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? மெதுவா தூக்குங்க. மெதுவா. அம்மா 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 என்னமாச்சு? அம்மா அம்மா இதோ பாருங்க. இந்த அம்மா உங்க பொண்டாட்டிங்களா? ஏய், அறிவிற்கா உனக்கு? யாரை போய் என் பொண்டாட்டின்னு சொல்றேன்? என் தெய்வம் யார்? என் தெய்வத்தை போய் என்னோட சேர்த்து வச்சு பேசுற? முதல்ல உன் வாய் ஆசிட்டு ஊத்து கழுவு. சண்டை போடுறத விட்டுட்டு முதல்ல இந்த அம்மா மயக்கத்தை தெளிய வைங்க. அம்மா அம்மா கோகிலா அம்மா இங்க பாருங்கம்மா. அம்மா தண்ணி எங்கப்பா? என்னங்க சார்? ஊத்துப்பா. அம்மா 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 இங்க பாருங்கம்மா, சாத்தே அம்மா. அம்மா சாத்தையா, அம்மா உன்னதான் தேடி அலைஞ்சு நான் வந்துட்டேம்மா. வாங்கம்மா வாங்க, முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம். எந்திரிக்க வாங்க. மெதுவாம்மா மெதுவாம்மா. ஏறுங்கம்மா, உட்காருங்கம்மா. ஏதாவது சாப்பிடுங்க, வரோம். ஐயா, பாத்துக்கோங்க ரொம்ப சார். நன்றிம்மா. பார்த்து பத்திரம். கொடுங்க. அம்மா ஏதாவது சாப்பிட வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் சாத்தையா. நீங்க சும்மா இருங்கம்மா. ஏற்கனவே பசி மயக்கத்துல மயங்கி விழுந்திருக்கீங்க. இன்னும் சாப்பிடாம போனா ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆகி போச்சுன்னா இருங்க, நான் ஏதாவது வாங்கிட்டு வரேன்.